ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. திருவாரூர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜனவரி 25 முதல் 31 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன்னர் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. ராசிநாதனுடைய நிலை என்ன, அவரது பார்வைகளின் பலன்கள் என்ன? ராசிநாதன் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன் இவர்களோடு செவ்வாயும் சேர்ந்திருக்கிறார். 7 குடையவன் உங்கள் ராசிக்கு. அவர் பொறுத்தவரையும் உங்களுக்கு 10ஆம் இடம், அதாவது 9ஆம் இடத்தில் இருந்து கொண்டு முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார். நீங்கள் எடுக்கும் எந்த முயற்சியும் திருவினையாக்கும். இளைய சகோதர பாவம், வீரிய தைரிய ஸ்தானத்தை பார்ப்பது உங்களுக்கு அதிகமான ஊக்கத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய காலம். தொழில் உத்தியோகம் எப்படி இருக்க போகிறது பாருங்க. 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும். ராகு போய் அமர்ந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, குரு பார்வையில் இருப்பது மிக மிக சிறப்பு. அப்போ 10ஆம் இடம் மிக மிக பிரமாதமாக இருக்குங்க. தொழிலில் பிரம்மாண்ட வளர்ச்சியை ஏற்படுத்துவார். ஏன்னா அவர் ராகுக்கே பிரம்மாண்ட நாயகன்னு பேர். அப்போ தொழிலில் வளர்ச்சி இருக்குமா என்று சொன்னால் அற்புதமான ஒரு வளர்ச்சியை பார்க்க போகிறீர்கள். நீங்கள் ஏனோ தானோன்னு ஒரு தொழிலை பண்ணுறீங்க. இப்போ நடைபாதை இல்லை கடைகள் போட்டிருக்கீங்க, இல்லை வண்டி வாகனங்களை எடுத்துகிட்டு போய் பொருளை வியாபாரம் பண்ணுறீங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வேலை பார்த்தா கூட உங்களுக்கு நல்ல ஒரு வாடிக்கையாளருடைய வருகையால் உங்களுக்கு நல்ல ஒரு சம்பாத்தியம் எல்லாம் விற்றுரும். எத்தும்போதெல்லாம் நீங்கள் அப்படி ஒரு நிலை இருந்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுக்கு பாக்கியமான ஒரு சூழல். ராசிநாதன் எங்கே இருக்கிறார்? பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மிக சிறப்பு. அது மட்டுமாக வருமானம், குடும்பம் இதனுடைய நிலை இன்னும் சிறப்பாக இருக்குது. இப்போ தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம் சிறப்பாக இருக்குன்னு சொன்னால் வருமானம் நல்லா தானே வரும். குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்கத்தானே இருக்கும். அதுவும் பாருங்கள், 2ஆம் இடத்தில் குரு பகவானே இருக்கிறார். தனகாரகன் தனஸ்தானத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு. பொருளாதாரத்தில் இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்கள் பல சுபீட்சங்களை பார்க்க போகிறீர்கள். வருமானம் அதிகமாக இருக்க போகிறது. எந்த ஒரு வாரமும் இல்லாத ஒரு வருமானம் இந்த வாரம் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. ஏன்னா பாக்கியமான ஒரு வாரமாக இருக்க போகிறது. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அப்போது வருமானம் இருக்கு அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழல். குடும்பத்தில் அதாவது நண்பர்களுடைய வருகையாலும் உறவினர்களுடைய வருகையாலும் வீடே கலக்கட்டும், சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலம். 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசிநாதனோடு சுக்கிரனோடு செவ்வாய் சேர்ந்திருக்கிறார். அவர் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். ஆதலால் உங்களை பொறுத்தவரையிலையும்
வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். நண்பர்களால் ஆதாயம், பாக்கியமான ஒரு சூழல். மற்றபடி மனைவி மற்றும் குழந்தைகள்லாம் 5ஆம் இடத்தை சனி பார்க்குறார். அப்போது 5ஆம் இடத்தை சனி பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் பிள்ளைகளினுடைய தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும், அல்லது பிள்ளைகள் படிக்கிற இடத்துல இன்ஸ்டியூஷனில் மற்ற மாணவர்களாலோ அல்லது இன்ஸ்டியூஷன் மூலமாகவோ ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதுக்கு தீர்வும் கிடைத்துவிடும். பிறகு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆரம்பத்தில் பிரச்சனைகள் வரும். மனைவி அப்படின்னு பார்க்கும்பொழுது 7க்குடைய செவ்வாய், அதாவது கணவன் மனைவி, வாழ்க்கை துணை அல்லது மனைவி, செவ்வாய் சிறப்பாக பாக்கியஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு. நண்பர்களால் ஆதாயம், கூட்டுத்தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். பாருங்க, இந்த கேது பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். இப்போ 4ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் என்று சொன்னால் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். வண்டி வாகனங்களையே வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு நடக்குதோ இல்லையோ பாதியில் நின்று போய் வண்டி பழுதாகி பழுது பார்க்கக்கூடிய செலவு ப்ளஸ் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி நாளில் கேது இருப்பது என்பது உங்களுக்கே தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழல் ஒரு சிலருக்கு ஏற்படும் என்று சொன்னால் மிகையாகாது. 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடல் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் என்று சொல்லலாம். 8ஆம் இடத்தை 8க்குடைய குரு பார்க்கிறார். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வாய்ப்புகள், எதிர்பார்க்காத விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். அதாவது சீட்டாட்டர், ஏசி, லாட்ரி, ஸ்பெகுலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம். அது மட்டுமா, வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையப் போகிறது. 8ஆம் இடம் தனுசுவாக இருப்பதால் உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய அன்பர்கள், வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்ல கெய்ட் கிடச்சி நல்ல சிறப்பாக சிலபஸை கண்டினியூ பண்ணுறதோ படிக்கக்கூடிய ஒரு விருப்பமாக படித்து நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்குகிறது அப்படின்னு சொல்லணும். 9ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார். காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்லணும். தந்தையால் உங்களுக்கு நல்லது நடந்தாலும் தந்தைக்கு சில இடர்பாடுகளோ அல்லது தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகளோ கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு நேரம். பாருங்க, 10ல் ராகு. யாரெல்லாம் புதுசாக தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்க தொழில் துவங்கலாம். எடுத்த உடனே தொழில் ஸ்பீடாக அருமையாக நல்லா போகும். இல்லை உத்தியோகத்துக்காக காத்திருக்கிறவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்து உத்தியோகம் பண்ணணுமோ உத்தியோகத்தில் ஜாயின் பண்ணி நல்ல அற்புதமாக சம்பாதிக்கும், சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாரம். வெளிநாடு போகணும், உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். சனி பகவான் 10க்குடையவன் 11ல் இருக்கிறார். எந்த ஒரு கிரகமும் 11ல் இருந்தால் அற்புதமான பலனை தரும். அப்போ 10க்குடையவன் சனி 11ல் இருப்பது என்பது தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக சாதிக்கப் போகிறீர்கள், சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள். வருமானம் என்பது இரட்டிப்பு வருமானம், வங்கி கணக்கு உயரப்போகிறது. 3ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போது இளைய சகோதர சகோதரிகளால் கூட நன்மைகள் நடக்கப் போகிறது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெற்று சாதிக்கப் போகிறீர்கள், சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது.
மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு பல மழை பொழியக்கூடிய ஒரு வாரம், சந்தோஷமாக குடும்பத்தோட பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலம், நண்பர்கள் வட்டாரம் குதூகலமாக இருப்பீர்கள். டென்ஷன் இல்லாத சந்தோஷம் நிறைந்த ஒரு வாரம் என்று சொன்னால் அது மிகையாகாது. நீங்கள் வணங்க வேண்டியது பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி சுக்கிரன் அப்படின்னு சொல்லும் பொழுது, சுக்கிரனார் அப்படின்னா உங்களுக்கு பெருமாளை சேவியுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. நன்றி. வாழ்க வளமுடன்.